கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் லாஸ்ட் வீடியோ போட்டதுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் ஒரு 500 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. நான் நினச்சே பார்க்கல இவ்வளோ பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஓகே, இது இந்த ஒன் ஷாட் 500 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்காக போடுறேன். ஸோ எல்லோரும் எக்ஸைட் போட்டுக்கோங்க, ஃபீல் பண்ணி கேளுங்க. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அப்புறம் கமெண்ட் முக்கியமாக பண்ணுங்கள். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்த்துக்கலாம். உங்கள் நேம் ஓயன், அப்புறம் உங்களுக்கு 2 ஃப்ரெண்ட் இருக்காங்க, மியா அண்ட் ஜிமின். ஜங்குக் உங்களோட மேக்ஸ் ப்ரொஃபஸர், சுமி அவங்க உங்களோட கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ அவ்வளோதாண்டா. அப்புறம் நீங்கள் செகண்ட் இயர் காலேஜ் படிக்கிறீங்க. இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே உங்களை தான் காட்டுறாங்க. காலேஜ் முன்னாடி யாருக்கோ வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போது உங்கள் ஃப்ரெண்ட் மியா வரா. அப்போது நீங்கள் மியா வர்றதுக்கு இவ்வளோ நேரமாக, மியா ஜிமின் இவ்வளோ கூட்டிகிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? இப்போ தெரியும் ஜிமின் நீ லேட் பண்ணியிருக்க மாட்டேன், மியா தான் லேட் பண்ணியிருப்பா. என்ன மியா எதுக்கு லேட்டு நீ அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு மியா அது மியா நான் லேட்டு இல்லை, ஜிமின் தான் லேட்டு. ஜிமின் தான் நான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஜிமின் தான் எனக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு லேட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்வா. எனக்கு தெரியும் ஜிமின் கரெக்ட் டைமுக்கு அங்கே வந்திருப்பான். நைட் ஃபுல்லாக கேட்குறமா பார்த்துட்டு நீ தூங்காமல் நீ காலையில் லேட்டாக வரியா அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு மியா அச்சோ கண்டுபிடிச்சிட்டியா, சாரி நாளையிலேருந்து சீக்கிரமாக வரேன் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே, இப்போது ஜங்க் ப்ரொஃபஸர் வந்துட்டாரு, வா நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் 3 பேருமே அவரை ஜங்குக் பார்க்க போகிறீங்க. அங்கே பார்த்தா ஜங்குக் இருக்க மாட்டார், அவர் எப்பயோ கிளம்பி போயிட்டுருப்பாரு. அதுக்கே அதை பார்த்துட்டு நீங்கள் பயங்கரமாக அப்செட் ஆகிடுவீங்க. ஒயன் விடு, ஒயன் பார்த்துக்கலான்னு அப்படி மியா சொல்கிறா. மியா மியா உன்னாலமே அப்போ லேட்டு, அங்கே பாரு ஜங்குக்கு அங்கேருந்து மியா கிளாஸ்க்கு வராமையா போயிட்டு ஒயன் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மியா கிளாஸ்க்கு போகிறீங்க. கிளாஸ்க்கு போனால் சுமி மிஸ் தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் போய் கெரின் மேம் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு அவங்க இதுதான் வர டைமாக அவங்களுக்கு, கிளாஸ் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் ஆச்சு, எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வரீங்க நீங்கள்? வயன் நீ கூடவா வயன், நீ இதுங்க 2 தான் உருப்படாமல் போகுதுன்னா நீயும் உருப்படாமல் போறிய அவங்க கூட சேர்ந்து. அது மேம் சாரி சொல்கிறீங்க நீங்கள். அப்போ கூட நம்ம மேம் உங்களை பேச்சே கேட்காம ஃபுல்லாக வச்சு திட்டி ஃபுல்லாக அதே ஒரு 10 மினிட்ஸ் ஆக்கிட்டாங்க. உள்ளே போய் உட்காரங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே மேம் சொல்லிட்டு நீங்களும் உள்ளே போயிடுறீங்க 3 பேருமே. அப்போ மியா தான் சொல்கிறா, நம்மளே லேட்டாக வந்தோம், நம்மளை திட்டன்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் ஓடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மியா சுமியை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ விடு எல்லாம் உன்னால தான் மியா, நீ காலையிலேயே சீக்கிரமாக வந்திருந்தா ஜங்குக்கு பார்த்து நீ சீக்கிரமாக வந்துருக்கலாம், உன்னால் தான் லேட்டு, உன்னால் தான் அவங்கள்ட்டலாம் பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் சரி விடுங்க 2 பேர் சண்டை போடாதீங்க, சரி ஓகே என்ன ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஜிமின் ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு காலையிலேயே. இப்படி டைமும் ஸ்கிப் ஆகுது, பிரேக் டைம் ஆகுது. நீங்களும் கேண்டீனில் உட்காந்துருப்பீங்க. அப்போ ஜிமின் வயன்னு சொல்லி கற்றுக்கிட்டே வராரு. என்ன சொல்லி ஜிமின் அப்படி சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் சொல்கிறாரு, வயன் இங்கே ஜங்குக் ப்ரொஃபஸர் வரவே இல்லையா, ஆஃப் டேக்கு மேலே தான் வருவாராம். காலையில் சும்மா சைன் மட்டும் பண்ணிட்டு போயிருக்காரு, எங்கேயோ வெளியே காலேஜ் போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மியா சொல்கிறா, பாரு ஜங்குக் சார் வரவே இல்லையா, ஆனால் நீ அவரை பார்க்கலன்னு சொல்லிட்டு நீ நான் தான் லேட் பண்ண நீ என்ன விஷயம் திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு. சரி விடு மியாப்பா, இன்னொரு விஷயம் கூட சொல்லணும் வயன் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. என்ன ஜிமின் அப்படின்னு கேட்குறீங்க. அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஜங்குக் ப்ரொஃபஸர் தான் இருப்பார், அதுக்கப்புறம் கிளாஸஸ் வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கேட்டதும் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டீங்க. சரி அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. லஞ்ச் பிரேக் முடிஞ்சு இப்போ ஜங்குக் கிளாஸ்க்காக தான் வெயிட் பண்ணுறீங்க. ஜங்குக் வந்தாலே உங்கள் கிளாஸ்க்கு அவ்வளோ பிடிக்கும், ஏன்னா ஜங்குக் அவ்வளோ ஜாலியாக இருப்பார் உங்கள்கிட்ட. கோல்டு ப்ரொஃபஸர் ஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபஸர்லாம் இல்லை, ரொம்ப ஜாலியாக பேசுவார் எல்லாருக்கிட்டையுமே. ஜங்குக்கும் கிளாஸ்க்குள்ளே வராரு. இப்போ எல்லாருமே ஜங்குக் விஷ் பண்ணிட்டு நீங்கள் உட்காந்து
பேசிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து டெஸ்ட் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன், யார் யார் என்னென்ன மார்க் எடுத்துக்கிறீங்கன்னு பாருங்கள், மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. எல்லாருமே ஓகே சொல்லிவிட்டு எல்லாருமே பேப்பர் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒவ்வொருத்தராக வராங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் மியா தான். மியா வந்து சார் பேப்பர் அப்படி கேட்கணும். மியா உனக்கு எத்தனை வாட்டி சொல்லுது மியா, ஒழுங்காக தான் படிங்க, நீ ஒயர்னா கூட இருக்காங்கல்ல, இவளுக்கு கொஞ்சம் சொல்லித்தவேன், நீ வேணா இவ்வளோ மார்க் கம்மியாக எடுக்கிறா, நீ அதுக்கப்புறம் ஜிமின் கூட பரவாயில்ல இந்த வாட்டி பாஸ் ஆகிடலாம், உன்னால் பாஸ் கூட ஆக முடியாதா மியான்னு சொல்லி, சரி நான் சொல்லித்தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிவிடுவீங்க. அப்போ வந்து மியா வந்து ஏய் உன் ஆளையும் பார்க்குறேன், இல்லைன்னா அவ்வளோதான் இவனை, ஏய் மியா என்ன பேசுகிற, அவன் இவெல்லாம் பேசாத, சார்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. சரி ஓகே, இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை, நீ இவ்வளோ உஷாராக இருந்துக்க சொல்லு, எனக்கு சுத்தமாக எனக்கு ஏன் திட்டிகிட்டே இருக்கிறான்னு சொல்லு, அப்பளப்பன்னு உளறிட்டே இருக்கிறா, என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் அவள் உளறிட்டே இருக்கா. நெக்ஸ்ட்டு ஜிம்மினை தான் கூப்பிட்றாங்க. ஜிம்மினை கூப்பிட்டதும் சார் பேப்பர் சார் அப்படின்னு போய் நிற்கும் போது, ஜிமின் உனக்கு இதெல்லாம் எப்படியும் இந்த வாட்டி பாஸ் ஆகிட்டேன், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுவார். அப்போ மியா வந்து கேட்பா, ஏய் ஜிம்மி நான் உன்னை பார்த்து தான் இருந்தேன், எப்படி நீ மட்டும் பாஸ் ஆனேன், அது தனியாக ஒரு பேப்பர் பிட் எழுதி வந்தேன்டி, அதை பார்த்து தான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அட ஃப்ராடு நாயே, எனக்கு மட்டும் அந்த பிட்டுக்கு கொடுக்காம விட்டுட்டல, இருறா உனக்கு மார்க் சொல்லி கம்மி பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மியாவும் ஜிம்மினும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. மியா சொல்லாத மியான்னு சொல்லிட்டு மியா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக் பார்த்துடுவார். அங்கே என்ன மார்க்கே எடுக்கல மியா, ஆனால் பேச்சு மட்டும் நல்லா வருது அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்கு. மியா வந்து கம்னு ஆகிடுவா. நெக்ஸ்ட்டு உங்களை கூப்பிட்றாங்க, நீங்களும் போகிறீங்க. இப்போ வந்து மார்க் பார்க்குறீங்க 70. ஓகே நீ நல்லா தான் எழுதியிருக்க, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணால் நீ வந்து 100 கூட எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. உங்களுக்காக ரொம்ப சந்தோஷம். அப்போ மியா தான் உங்கள் பிளேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் பேப்பர் வாங்கி பார்ப்பா, ஏண்டி நான் அத்தனை வாட்டி கெஞ்சினே, ஒரு வாட்டியாச்சும் உன் பேப்பரை காமிச்சியா, நீ 1 மார்க்கு காமிச்சிருந்தா கூட நான் ஒரு 10 மார்க்கு எக்ஸ்ட்ரா எடுத்து பாஸ் ஆகிருப்பேன்டி, ஏன்டி எனக்குன்னு வந்து சேர்றீங்க, அவனும் காட்டல நீயும் காட்டல, அப்புறம் என்னை யார் தான் பார்த்துப்பாங்க, அதுக்கு நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போது ஜங்குக்கை யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கும், யாருன்னு பார்த்தா அந்த சுமி தான். அப்போ நீங்கள் வந்து இப்போ எதுக்குடி இவ வந்தா, இவ மேக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் என்ன சம்மந்தம், இங்கே எதுக்கு வந்தா இவ அப்படின்னு நீங்கள் வந்து மியா கிட்ட பேசினே இருக்கும்போது இரு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலான்னு சொல்கிறா. அப்போ வந்து அந்த சுமி மேம் தான், ஜங்குக் சார் எனக்கு கொஞ்சம் டவுட், நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து ஜங்குக் வந்து சிரிச்சுக்கிட்டே போவார். அது உங்களுக்கு பார்த்துட்டு என்னோட சிரிச்சுக்கிட்டே மியா சிரிச்சுக்கிட்டே போகிறாங்கடி அப்படின்னு சொல்லுவீங்க. மியா சொல்லுவாள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இப்போ வந்து ஜங்குக் வந்து இந்த ஈக்குவேஷன் இப்படி தான் வரும்னு சொல்லிட்டு இப்படி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க சுமி மேம்க்கு. அப்போ வந்து ஓகே சார், நான் எனக்கு இதெல்லாம் டவுட்டாக இருந்தது, உங்களை பார்த்து கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஜங்குக் சார் நீங்கள் நைட்டுக்கு ஃப்ரீயானா நம்ம வந்து டின்னருக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது கொஞ்சம் ஜங்குக்கு வந்து போகலாம் சுமி அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டு வந்து சுமியும் சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. ஜங்குக்கும் வந்து சிரிச்சுக்கிட்டே உள்ளே வருவான். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே செக் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு வேறு எதனா டவுட்னால் வந்து என்னை நாளைக்கு வந்து கேளுங்க, இப்போ வந்து யார் எல்லாம் என்னென்ன விட்டிங்களோ அதெல்லாம் இம்போசிஷன் எழுதிவாங்க அப்படின்னு சொல்லிடுவார். சார் இம்போசிஷன்லாம் வேணாம் சார் எல்லாருமே கத்துவாங்க. சரி ஓகே இம்போசிஷன்லாம் வேணாம், எல்லோரும் வந்து விட்ட சம்மெல்லாம் 1 டைம் மட்டும் எழுதி எடுத்துகிட்டு வாங்க நாளைக்கு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. சார் அப்படின்னு எல்லாமே கற்றுவேன், இது கூட எதனாலும் உங்களுக்கு இன்டர்னல் மார்க் போட மாட்டேன், எழுதி எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பெல்லும் ரிங் ஆகும். அவரும் வந்து காலேஜும் முடிஞ்சிடும் போயிடுவாங்க. அப்போது நீங்கள் தான் கடைசியாக அந்த சும்மி மிஸ் வந்து ஜங்குக் கிட்டே என்னவோ சொன்னாங்க. அப்புறம் அவனும் சிரிச்சுட்டு போயிட்டா, ஜங்குக்கும் சிரிச்சுக்கிட்டே உள்ளே வந்துட்டான். அப்படி என்ன தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க மியா கிட்ட. அதை போய் அவங்ககிட்ட கேட்டுரு, ஏன்டி என்கிட்ட கேட்குற, எனக்கு பசி எடுக்குது, எனக்கு எதனா வாங்கித்தான் அப்படின்னு சொல்லுவா மியா. அப்போ வந்து தின்றதுல இருமியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் அப்புறம் மியா நீங்கள் 3 பேருமே வந்து மாலுக்கு போகிறீங்க. மாலுக்கு போய் அங்கே ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணுறீங்க. நீங்கள் ஜிமின் மியா 3 பேருமே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ்.
ஜிமினோட அப்பாவும் உங்கள் அப்பாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து நீங்களும் ஜிமினும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். மியா வந்து நீங்கள் வந்து ஸ்கூலில் தான் மீட் பண்ணியிருப்பீங்க. அப்போத்துலேருந்து நீங்கள் 3 பேரும் ஒரு கேங்காகவே சுற்றுவீங்க. எங்கே போனாலும் நீங்கள் ஒன்றா போகிறது. நீங்கள் எப்போனா லேட்டாக வந்தாலும் அம்மா ஜிமின் கூட தாம்மா இப்படி போயிட்டு வந்து நாங்கள் 3 பேர் இப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரியும். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் டே அவுட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நேராக மாலுக்கு கிளம்பி போகிறீங்க. 3 பேருமே சினிமாவுக்கு போகிறீங்க. அங்கே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறீங்க. சரி இன்றைக்கி நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகலாமா, இன்றைக்கி வந்து இங்கே ஸ்பெஷலாக ஏதோ ஒரு டிஷ் செஞ்சுருக்காங்க, அது மெனுவில் போட்டிருக்காங்களாம், இது எப்படிமே அவனுக்கு தெரியும், நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ண மேடம் அப்படி சொல்கிறா. அதுக்கு வந்து சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேருமே அந்த ரெஸ்டாரண்ட் தான் போகிறீங்க. அங்கே போனால் அங்கே வந்து ஒரு மெனு மாதிரி ஒரு பெரிய டிஸ்பிளேயில் போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்தியன் ஃபுட் பிரியாணி அன்லிமிட்டடாக அவங்க கொடுக்குற அளவுக்கு யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு 10,000 rupees கேஷ்பேக் ஆஃபர்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு மியா வந்து நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மியா வந்து பிரியாணி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த கான்டெஸ்ட்டில் கலந்துப்பா. அப்போ பேனர் வந்து உங்கள்கிட்ட 2 பேர் கேட்பாங்க, எங்கள் 2 பேருக்கும் நார்மலாக கொடுங்க, அவள் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே ஆர்டர் பண்ணிட்டு நீங்களும் ஜிம்மியும் சாப்பிட்ருப்பீங்க. மியா வந்து அவளோட ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பா. இப்போ அப்படியே அந்த சைட் பார்த்தோன்னா ஜங்குக்கும் சுமியும் தான் உக்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சுமி சொல்கிறா, ஜங்குக் நான் உங்களை வந்து ரொம்ப நாளாக நான் வந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் இயர் காலேஜ் வந்து சேர்ந்தீங்கல்ல, அப்போ பார்த்ததும் உங்களை ஃப்ளாட் ஆகிட்டேன் நான். நீங்கள் இந்த காலேஜ்க்கு வந்து ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டே உங்களை பார்க்கும்போது நீங்கள் என்ன ஃபீல் ஆச்சோ அதே ஃபீலில் தான் நான் இன்னும் இருக்கேன். நீங்கள் வந்து எனக்கு கிடைச்சா நான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். நம்ம வந்து லைஃப்பை வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக கொண்டு போகலாம். நீங்கள் வந்து என்னோடய லவ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ஜங்குக்கும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்போ ஜங்குக் கேட்குறாரு சுமிக்கிட்ட, சுமி என்னோட லாஸ்ட் பிரேக்கில் நீ என் கூடவே இருப்பல்ல, ஒரு வேளை என் ஃபேமிலியில் ஒத்துக்கலை, உன்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க, உன்னை மணி கட்டிட்டு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீ என்னை விட்டு போக மாட்டல்ல அப்படின்னு கேட்குறாரு. நான் எப்பவுமே உன்னை விட்டு போக மாட்டேன் ஜங்குக், எனக்கு மணிலாம் முக்கியம் இல்லை, நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சுமி சொல்கிறான். அதுக்கு ஜங்குக்கும் வந்து சுமியை வந்து ஹக் பண்ணி ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லி அப்படி போயிட்டுருக்கு. இந்த சைடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மியா வந்து அந்த கான்டெஸ்ட்டில் கலந்து ஃபுல் பிரியாணியும் கொடுத்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அதுக்கு அந்த மேனேஜர் வந்து இதுவரை இந்த கான்டெஸ்ட்டை நடத்தி யாருமே ஃபுல் பிரியாணி சாப்பிட்டதில்லை, உன் வயிறு என்னதான் வயிறோ தெரியல, நீ கொடுக்க சாப்பிட்டே இருக்கிற, என்னோட இதுவாகிடுச்சு, ரெக்கார்டே நீ பிரேக் பண்ணிட்ட, இந்தா அப்படி காசு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் பக்கம் வரவே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அமுச்சு விட்டுடுறாங்க. நீங்கள் சாப்பிட்டதுக்கு பில் கூட பே பண்ண வேணாம்னு சொல்லி அமுச்சு விட்டுடுறாங்க. மியா முன்னாடி இப்படி சாப்பிட்டுட்டேன், சரி ஓகே டைஜஸ்ட் ஆகிடுச்சா, உனக்கு பரவாயில்லையா, உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ மியா வந்து இல்லை இன்னமும் மிஸ் ஆகுது, எனக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக பசி எடுக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஜிமின் வந்து பயன் இந்த மாடுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுனே தான் இருக்கும், பசிலாம் இவளுக்கெல்லாம் நீ கண்டுக்காத, சரிப்பா வீட்டுக்கு போகலாம் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போகிறீங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது மியா சொல்கிறா, எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது, நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு மியா வந்து வாந்தி எடுக்கிறா. இதுக்கு தான் சொன்னேன் அவ்வளோ சாப்பிடாதுன்னு, சாப்பிட்டு இப்போ பாரு வாந்தி எடுத்துன்னு கிடக்கிறா, ஒழுங்காக காரை க்ளீன் பண்ணி கொடுறி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்லிகிட்ருக்காரு. நானே முடியாமல் வாந்தி எடுத்துகிட்டு வரேன், இப்போ போய் என்னை கார் க்ளீன் பண்ண சொல்கிறேன், எல்லாம் நான் போய் வாட்டர் க்ளீன் விட்டுடலாம், நீ வந்து வீட்டுக்கு கொண்டு போட என்ன அப்படின்னு சொல்கிறேன். மீனும் வந்து வீட்டுக்கு வந்து கொண்டு போய் விட்டுடுறேன் மியாவை. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, மியா பார்த்து போடி, நிறைய சாப்பிட்டு நாளைக்கு காலேஜ் கூட பாரு லீவ் எடுத்துக்கலாம், நம்ம ஹாஸ்பிட்டல் எங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லிட்டு விட்டுட்டு போகிறீங்க நீங்களும் ஜிமினும். அப்போது நீங்களும் ஜிமினும் காரில் போகும்போது ஜிமின் சொல்கிறாரு, பையன் நீ அந்த ஜங்குக் ப்ரொஃபஸருக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுறீ, நீ டைம் எடுக்க யாருன்னா வந்து உங்கள் ஆளை கொத்திட்டு போயிடுமா, நீ வந்து நாளைக்கே ப்ரப்போஸ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரப்போஸ் பண்ணணும் தான், அவனும் கொஞ்ச நாள் போட்டோம் போல ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு
உங்கள் வீடும் வந்துருச்சு, நீங்களும் இறங்குறீங்க. இப்படியே வந்து டே ஸ்கிப் ஆகுது. நீங்களும் செகண்ட் இயர் முடிச்சுட்டு தேர்ட் இயர் போயிட்டீங்க. உங்களுக்கு இந்த செகண்ட் இயரில் வந்து ரொம்பவே நல்ல ஹாப்பி மெமரிஸ் தான் இருந்திருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபன்னாக இருந்திருக்கும். ஜங்குக்கு நீங்கள் அங்கங்கே பார்த்து சைட் அடிப்பீங்க. ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸாக தான் போயிருக்கும். இப்போ ஒன் டே தான் நீங்கள் வந்து கேன்டீனில் இருக்கீங்க. அப்போ வந்து மியா சொல்கிறா, இங்கே பாரு வயன், இப்பயும் நீ வந்து அப்புறமா பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அதுக்குள்ளேயே யாருன்னா வந்து ஜங்குக் ப்ரொஃபஸருக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க. ஒழுங்காக நீ போய் ப்ரப்போஸ் பண்ணி உன் லவ்வை அவருக்கு புரிய வைடி உன் லவ் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு மியா வந்து ஏய் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி மியா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் வந்து போதும் வயன், நீ வெயிட் பண்ணதெல்லாம் அவர் எஸ்ஸோ நோ ஏதோ ஒன்று சொல்ல தான் போகிறாரு. நீ போய் எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணதுக்கு ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ப்ரப்போஸ் பண்ண சொல்கிறாங்க. நான் வேணா நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ணவா, இன்னைக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு வந்து ஜிமினும் மியாவும் சொல்கிறாங்க, இன்னும் நான் நல்ல நேரம் 4 நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்த்துன்னு வந்து சொல்லவா, ஒழுங்காக போய் இப்போவே இப்போ ஜங்குக் சார் ஃப்ரீயாக தான் இருப்பார் கேபினில், நீ போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டு வா, நாங்கள் வேணால் இங்கேயே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து போவீங்க. ஜங்குக் கேபின் கிட்டவெல்லாம் போவீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து இல்லை நம்ம ப்ரப்போஸ் பண்ணோன்னா ஒரு க்ரீட்டிங் கார்டாச்சும் வச்சு ப்ரப்போஸ் பண்ணணும், இப்படி சும்மாலாம் போய் ப்ரப்போஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிட்டர்ன் வந்துட்டுருப்பீங்க. அப்போ மியாவும் ஜிமினும் தான், என்ன வைன்னு சொல்லிட்டியா, அவர் ஓகே சொல்லிட்டாரா, என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஜிமின், நான் வந்து நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சும்மா போய் ப்ரப்போஸ் பண்ணால் அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் ஒரு க்ரீட்டிங் கார்டு வாங்கி அது மூலிமா நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ மியா கூட இதுவும் நல்ல ஐடியா தான், சீக்கிரமாக பண்ண க்ரீட்டிங் கார்டு ரெடி பண்ணிவிடு அப்படின்னு சொல்லுவாள். சரி ஓகே மியா, நம்ம வந்து காலேஜ்லேருந்து போகும்போது க்ரீட்டிங் கார்டு வாங்கிட்டு போயிடுறேன் நான் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி டேவும் அந்த மாதிரி ஸ்கிப் ஆகுது. நீங்கள் காலேஜ் முடிக்கிறீங்க, ஒரு க்ரீட்டிங் கார்டு வாங்கி எடுத்துகிட்டு போய் வீட்டில் வந்து நீங்கள் அழகாக அதில் வந்து உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை எழுதி நீங்கள் வந்து அந்த க்ரீட்டிங் கார்டும் பக்கத்தில் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருப்பீங்க ஜங்குக்கு. அது எல்லாமே வந்து ரெடியாக வச்சுருக்கீங்க. சரி ஓகே நாளைக்கு போகணும், நம்ம மார்னிங்கே ப்ரப்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. மார்னிங் ரொம்ப ப்ரிட்டியாக ரெடியாக இருக்கீங்க. நான் டிஸ்பிளேல ட்ரெஸ் என்ன போட்டிருக்கீங்கன்னு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் வேர் பண்ணியிருப்பீங்க. இது உங்களுக்கு அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்திருக்கும் இந்த ஒயிட் சுடி. இப்போ நீங்கள் காலேஜுக்கும் வரீங்க, ஜங்குக்கு தான் தேடிகிட்டே இருக்கிறீங்க. ஜங்குக் சார் எங்கன்னு தெரியுமா, எல்லார்கிட்டையும் கேட்குறீங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து சொன்னால் ஜங்குக் சார் வந்து லைப்ரரியில் பார்த்தேன் நான் அப்படின்னு சொல்லுவேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் மியா அப்புறம் ஜிமின் 3 பேருமே லைப்ரரிக்கு தான் போகிறீங்க. அப்போ ஜிமினும் மியாவும் உங்களுக்கு வயன் கான்ஃபிடென்ட் போகிற லவ்வோ சொல்கிற ஓகே இல்லையெல்லாம் கேட்காத, வந்தனே இருந்துட்டு ஓகேப்பா, அவர் எதுனா திட்டினாலும் காரில் வாங்கிக்காத அப்படின்னு சொல்லி உங்களை மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. நீங்களும் ஜங்குக் எங்கன்னு அந்த லைப்ரரிக்குள்ளே போய் பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு பயங்கரமான ஷாக். அங்கே ஜங்குக்கும் சுமியை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்ததும் உங்களுக்கு பயங்கர ஹார்ட் பிரேக்காக ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. உங்களால் அதை பார்த்துட்டு இருக்கவே முடியல. நீங்கள் உடனே மியா கிட்டே போய் மியாவை நல்லா டைட்டாக ஹக் பண்ணி அழுவுறீங்க. மியா என்னாச்சு நான் அவர் நோ சொல்லிட்டா, இதெல்லாம் என்ன திட்டுட்டாரா, ஃபீல் பண்ணாத, என்னாச்சுன்னு கேட்குறா. ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறீங்க. அப்போ ஜிமின் தான் அந்த பக்கம் போய் பார்த்தா அங்கே ஜங்குக்கும் சுமியை கிஸ் பண்ணி இதை பார்த்து அவரே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. வந்து உங்களை தான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் உங்களால் ரொம்ப முடியல, நீங்கள் அழுதுகிட்டே இருக்கிறீங்க. சரி மியா வயனை கூட்டிகிட்டு வா, நம்ம வந்து காலேஜ் விட்டு வெளியே போகலாம், இன்றைக்கி காலேஜ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஒரு பார்க் இட்டுட்டு போகிறாங்க. பார்க் இட்டுட்டு போய் நீங்கள் வந்து அழுதுகிட்டே இருக்கிறீங்க. அங்கே மியாவும் ஜிமினும் உங்களை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் அவங்க 2 பேர் கிஸ் பண்ணதை பார்த்து தான் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே மியா தான் விடுவாயன், நீ ப்ரப்போஸ் பண்ணி அவர் நோ சொல்லியிருந்தால் உனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும், விடுவாயன்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அப்படியே அன்றைக்கி டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் வீட்டுக்கு போகிறீங்க. இப்படியே தான் ஒரு 1 வீக் வந்து உங்களால் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ரொம்பவே சேடாக இருக்கிறீங்க. காலேஜுக்குமே போயிருக்க மாட்டீங்க இந்த 1 வீக். மியாவும் ஜிமின் தான் வயன், நீ அதே நினச்சிட்ருக்காத, நீ காலேஜுக்கு வா அப்படின்னு சொல்லி உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சுருப்பாங்க. நீங்களும் வந்து காலேஜுக்கு வந்திருப்பீங்க. ஆனால் ஜங்குக்கே உங்கள்கிட்ட வந்து பேசினாலும் நீங்கள் வந்து இல்லை அவருக்கு ஒரு லவ் இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவரை வந்து அவாய்ட் பண்ணுறீங்க.
அவாய்ட் பண்ணியாச்சு. அவர் மேலே இருந்த லவ் வந்து இப்போ நம்ம மறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க. ஜங்குக் பார்க்குற என்ன இந்த பொண்ணு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, முன்னாடிலாம் பேசினா நல்லா பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எதுவும் மைண்ட் பண்ணாமல் போயிட்டாரு. உங்கள வந்து எப்படியாச்சும் வந்து அந்த இதுலேருந்து வெளிய கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஜிமினும், மியா வந்து உங்க கூட ரொம்பவே நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ரொம்பவே உங்கள ஹாப்பி பண்ணுவாங்க, சிரிக்க வைப்பாங்க. இவங்க இஷ்டப்பட்டதெல்லாம் நீங்க வாங்கி சாப்பிடுவீங்க. மியா நிறைய காமெடி பண்ணுவியா. ஜிமின் வந்து உங்கள பிடிச்ச இடத்துக்குலாம் இட்டுட்டு போயிட்டு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுப்பான். இப்படியே வந்து உங்களுக்கு வந்து டேஸும் ஸ்கிப் ஆகுது. இப்போ 1 மந்த் லேட்டர். இப்போது நீங்கள் நார்மல் ஆகிட்டீங்க. உங்கள் அப்பாவுக்கு தான் இப்போது வந்து பிஸ்னஸில் பயங்கரமான லாஸ். பார்ட்னர் யாரோ வந்து ஏமாற்றிட்டுருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப லாஸ் ஆகிருக்கும் கம்பெனியில். அப்போ உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் ஜியான் அவங்க தான் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் ஹெல்ப் பண்ணுறேன்டா, பட் இல்லீகலாக பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து உன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் மேரேஜ் பண்ணிட்டா அது வந்து லீகல் ஆகிடும். நம்ம வந்து இப்போ உனக்கு வந்து நான் எவ்வளோ கொடுத்தாலும் வந்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். பட் இது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குடா. நீ வந்து பேசு வீட்டில். நம்ம பசங்களுக்கு மேரேஜ் பண்ணதை பற்றி வீட்டில் பற்றி பேசுடா நீ அப்படின்னு சொல்லுவாங்க ஜியான். சரி ஓகே நான் பேசுகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜியான்கிட்ட பேசிட்டு உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லுவாங்க, இந்தமாரி ஜியான் வந்து ஹெல்ப் பண்ணுறாராம். ஆனால் அவர் வந்து நம்ம பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறாரு அவர் பையனுக்கு. என்ன போய் சொல்கிற நீ அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு வந்து உங்கள் மம்மியும் வந்து சரி ஓகேங்க, இப்போது வயனும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம பேசலாம் வயன்கிட்ட அப்படின்னு சொல்லி இப்போ டைமும் ஸ்கிப் ஆகும். அப்படியே நீங்கள் தான் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவீங்க. அப்போ வந்து உங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறத பார்த்து, என்னப்பா நீங்கள் இந்த டைமில் வீட்டில் இருக்கீங்க, எப்போவுமே இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. வயன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா, இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்களும் போவீங்க கிட்ட. இப்போ நீங்கள் தான் கவுச்சில் உட்காந்துருப்பீங்க. உங்கள் ரைட் சைடு லெஃப்ட் சைடும் உங்கள் அப்பா அம்மா தான் உட்காந்துருப்பாங்க. 2 பேரும் உங்கள் 2 கையை ஹோல்ட் பண்ணி இது மாதிரி என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி லாஸ் ஆகிடுச்சுன்னா கம்பெனியில் ஜியான் அங்கிள் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களாம். அவங்க பையனை நீ கல்யாணம் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவாருடா, நீ அப்பாக்காக இந்த ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பாங்க. உங்களுக்கும் வந்து சரி ஓகே எனக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்து ஓகே சொல்கிற அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு உங்கள்கிட்ட வந்து தனியாக சொல்லியிருப்பாங்க. சரிம்மா நான் இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படியே வந்து அன்றைக்கி நைட்டும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே தான் காலேஜில் நீங்கள் வந்து மியாக்கிட்டேயும் ஜிமின்கிட்டேயும் சொல்கிறீங்க, இந்த மாதிரி என் அப்பா மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு, கம்பெனியோட ரொம்ப லாஸ் ஜியான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறாரு, அதுக்கு வந்து நான் ஒரு பையனை மேரேஜ் பண்ணிக்கணுமா இப்படி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது மியாவும் சொல்கிறா, வயன் நீ பண்ணிக்கோ வயன், அப்பாவும் ரொம்ப பாவம் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாரு, நீ பண்ணிக்கோ. ஜிமினை வந்து நீ பண்ணிக்கோ வயன், மேரேஜ் பண்ணிக்கோ, உனக்கும் ஜங்குக்கை மறந்துட்டு நீ மூவ் ஆன் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு சேஞ்சாக இருக்கும், நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே ஜிமின் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுவீங்க. சரி ஓகே ஜியோன் அங்கிளோட பையன் எப்படி இருப்பாங்க நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்பாங்க ஜிமின். இல்லை ஜிமின் அப்பா வந்து ஃபோட்டோலாம் எதுவும் காட்டல, நீ மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க. நானும் ஓகே சொல்லிட்டேன், எனக்கும் அந்த ஃபோட்டோ பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவீங்க. சரி ஓகே நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க. உங்களுக்கும் சரி ஓகே உங்களுக்கு பொறுத்தவரை இந்த மேரேஜ் வந்து நம்ம அப்பாக்காக பண்ணிக்கிறோம் அவ்வளோதான், உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த மேரேஜில் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. வீட்டுக்கு போகிறீங்க. வயன் உங்கள் அம்மா வந்து கேட்குறாங்க, வயன் என்னம்மா யோசிச்சிருக்க என்ன சொல்லு அப்படின்னு. நான் மேரேஜுக்கு ஓகேம்மா நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடுவீங்க. சரி ஓகே நான் வந்து அப்பாக்கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லறதுக்கு போயிடுவாங்க. அவங்களும் வந்து சரி ஓகே நான் ஜியான்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு உங்கள் அப்பாவும் சொல்லிவிடுவார், ஜியான்கிட்ட பேசினா இது மாதிரி என் பொண்ணு ஒத்துக்கிட்டாடா நீ உன் பையன்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜியான் தான் ஜேகேக்கு ஃபோன் பண்ணி, ஜேகே உன்னை பார்க்கணும், நீ வந்து சீக்கிரமாக வந்து என்னை மீட் பண்ணு அப்படி ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஜேகே வந்து அவங்க அப்பா ஆஃபீஸ்க்கு போவாங்க. அப்போ வந்து உனக்கு நான் பொண்ணு பார்த்துருக்கேன், நீ மேரேஜுக்கு ஒத்துக்கோ. அப்போ ஜேகே வந்து என்னாலலாம் ஒத்துக்க முடியாதுப்பா, நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், நான் சுமின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அவ்வளோதான் மேரேஜ் பண்ணிப்பேன். எது நீ லவ் பண்ணுற அந்த ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் சுமி தானே, அவள் உன்னை சீட் பண்ணுறா, உனக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல, இந்த ஃபோட்டோஸ்லாம் பாருன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுப்பாங்க ஜேகே கிட்ட.
அப்போ ஜேகே அந்த ஃபோட்டோ பார்த்தா சும்மி வந்து வேற ஒரு பர்சன் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் மாஃப் பண்ணியிருப்பீங்க, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதுவும் இல்லையா, இந்த வீடியோ பாருன்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப் காட்டுவாங்க. அந்த வீடியோ பார்த்தா சும்மி வந்து வேற ஒருத்தவங்க கூட வந்து ரூம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு ஜேகேக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட அவங்க இன்னும் மறு வார்த்தை பேசுறதுக்கே முடியாது. ஏன்னா சுமி வந்து அவ்வளோ இதுவாக இருக்கான். ஜேகேக்கு புரிஞ்சிருது, இவன் நம்மளை வந்து சீட் பண்ணி தான் இருக்கான். அதுவும் மீறி ஜேகே அப்பா வந்து ஒன்று சொல்கிறாங்க, நான் வந்து அவளை மீட் பண்ணி பேசுவேன் ஜேகே, நீ அவளை லவ் பண்ணுறது தெரிஞ்சதும் நான் அவளை மீட் பண்ணி பேசுனேன், இந்த மாதிரி என் பையனை விட்டு போ, உனக்கு எவ்வளோ மணி வேணால் நான் பே பண்ணுறேன், அவள் வந்து $1 million வாங்கிட்டு இங்கேருந்து போயிட்டா, நீ அதுவும் நம்மளாம் இந்த அதுக்கான ப்ரூஃப்னு சொல்லிட்டு ஜேகே அதுவும் காட்டுறாரு. ஜேகேக்கு வந்து இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல, நான் இங்கேருந்து போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஜேகேவும் அங்கேருந்து போயிடுவார். நேராக அங்கேருந்து சும்மியை பார்க்க தான் போவாங்க. சும்மியை பார்க்க போயிட்டு சும்மியை வந்து ஹாய் ஜேகேன்னு சொல்லிட்டு பேச வருவா. ஒரே ஸ்லாப் தான் சும்மியை வந்து, யூ சீட்டர், நீ வந்து காசுக்காக என் கூட பழகிட்டு இப்போ நீ ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு திருப்பி ஸ்லாப் பண்ண வருவார். உன்னெல்லாம் அடித்தா அதோட வேறு அசிங்கமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உன்ன மாதிரி ஒரு ஜென்மன் கூட நான் இருந்ததே ரொம்ப கேவலமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஜேகே யாரோ விட்ட தப்பாக சொல்லியிருக்காங்க ஜேகே அப்படின்னு சொல்லுவாள். நீ வந்து இதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் நீ வரவே கூடாது, அதுக்கு மேலே நீ வந்தாலும் உனக்கு அதுதான் கடைசி நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டிட்டு போயிடுவார். வீட்டுக்கு வந்ததும் ஜேகேவோட அப்பா தான், என்ன ஜேகே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டியா? அப்பா அது வந்து எனக்கு எல்லாம் தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேனே அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்? அப்பா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இதை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்பாரு. வந்து நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, நீ உனக்கு எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கோ, ஆனால் நீ வந்து லில்லி அங்கிளோட பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ, லில்லி அங்கிள் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான், கல்யாணம் பண்ணிக்கோ இந்த மாதிரி. அப்புறம் லில்லி அங்கிள் வந்து பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸ் ஆகிட்டுக்குன்னு எல்லாமே சொல்லிடுறாரு. ஜேகே வந்து நினைக்கிறாரு, ஒருத்தி என்னை பணத்துக்காக ஏமாத்தினா, இன்னொருத்தி என்னை பணத்துக்காக வந்து கல்யாணம் பண்ணிக்கிறா, இவ்வளோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் நான் கொஞ்ச நாள் கழிச்சு ஒன்று நான் யோசிச்சு சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் ஜேகே. இப்படியே டேஸும் ஸ்கிப் ஆகுது. 3 days ஆகிடுச்சு. ஜேகேவோட அப்பா திருப்பியும் ஜேகே கிட்ட கேட்குறாரு, என்னடா யோசிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகேக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை, நம்ம ஓகே சொன்னாலும் இல்லைனாலும் நம்மளுக்கு இந்த கல்யாணம் பண்ணி தான் வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஓகே நான் இந்த மேரேஜுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ ஜேகேவோட அப்பா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, என் பையன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான், அப்போ நம்ம சீக்கிரமாகவே மேரேஜ் எனக்கு ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஃபோன் பண்ணி பேசிப்பாங்க. நான் இதோட இந்த பாட்டு முடிக்கிறேன். நான் 1 ஷாட்டில் கொடுக்கணுன்னு தான் நினச்சேன். நெக்ஸ்ட் பார்ட் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவேன். சரி ஓகே, இதெல்லாம் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ ஆர்மீஸ். அப்புறம் வந்து 500 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் 1 ஷாட் சீக்கிரமாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் பாதிக்கு மேலே வாய்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும், என்னால் சுத்தமாக முடியல, கோல்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாய்.